நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இயக்குனர் ஜித்து மாதவன் டைரக்ஷனில் ஃபஹத் ஃபாசில் நடிச்சிருக்கிற ஆவேஷம் மலையாள திரைப்படத்தோட விமர்சனம். இந்த படத்தோட கதை என்னன்னா, பிபு, அஜு, சாந்தன் அப்படின்னு 3 கேரளா பசங்க பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. படத்தோட தொடக்கத்தில் அவங்களுக்கும் சீனியர் பசங்களுக்கும் பிரச்சனையாகி இந்த சீனியர் பசங்க இந்த 3 பசங்களையும் தூக்கிட்டு போய் ஒரு நாள் முழுக்க வச்சு பயங்கரமாக அடிக்கிறாங்க, வெளுத்து வாங்குறாங்க. இப்போ அடி வாங்கி அவமானப்பட்டு இருக்கிற இந்த 3 பசங்களும் அந்த சீனியர்ஸை ஏதாச்சும் பண்ணணும், அவங்கள திருப்பி அடிக்கணும் அப்படின்னு வெறியோட காத்திருக்காங்க. ஆனால் அது அவங்களால தனியாக முடியாது அப்படிங்கிறதால ஏதாச்சும் ஒரு லோக்கல் சப்போர்ட் வேணும், யாராச்சும் ஒரு ரவுடி இருந்தால் அவங்கள அடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தினமும் ஏதாவது ஒரு ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு ஏதாவது ஒரு பாருக்கு போயிட்டு அங்கே சரக்கு அடிக்கிறாங்க. ஏன்னா பாருக்கு வந்து ரவுடிகள்லாம் வருவாங்க. அந்த மாதிரி யாரும் ரவுடியை பார்த்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிட்டா அந்த சீனியர்ஸ் வந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தினமும் பாருக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் மயூரி பார் அப்படிங்கிற ஒரு பாருக்கு போகலான்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த பாருக்கு நிறைய பிரபலமான ரவுடிகள்லாம் வருவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு அங்கே போகிறாங்க. இன்ஃபேக்ட் அந்த பாரோட ஓனரே ஒரு பெரிய ரவுடி தான் அப்படிங்கிறதால அந்த பார் ஓனர்கிட்ட பேசலான்னு இந்த 3 நண்பர்களும் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால பேச முடியலை. அந்த சமயத்தில் அந்த பார் ஓனரே பார்த்து பயப்படுற ஒரு பெரிய ரவுடி அங்கே வர்றாப்புல. அந்த பெரிய ரவுடி தான் ஃபஹத் ஃபாசில். இந்த 3 பேரும் ஃபஹத் ஃபாசில் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவர் கூட நட்பாக ஆகுறாங்க. ஃபஹத் ஃபாசிலுக்கும் இவங்களை ரொம்ப பிடிச்சிருது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி தங்களோட வேலையை முடிச்சிடலாம், தங்களோட சீனியர்ஸை அடிக்க வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஃபஹத் ஃபாசில் உண்மையிலேயே ரவுடியா இல்லையா, இவங்க நினச்ச விஷயம் நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத சுற்றி நகருது இந்த ஆவேஷம் படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, முதல் பாசிட்டிவ் இந்த படம் நெடுக இருக்கக்கூடிய குர்க்கியான ஃபன்னியான மூமெண்ட்ஸ் தான். இந்த படத்தோட இயக்குனர் ஜித்து மாதவன் இதுக்கு முன்னால் போன வருஷம் ரொமான்சம் அப்படிங்கிற ஒரு காமெடி பிளாக் பஸ்டர் மூவி படத்தை கொடுத்துருந்தாரு. அந்த படம் மாதிரியே இந்த படத்துலையும் பொழுதுபோக்குக்கும் ஃபன்னுக்கும் பஞ்சமே இல்லை. குறிப்பாக முதல் பாதி முழுக்க நிறைய ஹிலாரியஸான மூமெண்ட்ஸ் இருந்தது. படத்தோட ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த காலேஜ் மற்றும் ஹாஸ்டல் சீன்ஸ், நீ என்ன பாட்டு பாடின அப்படின்னு கேட்கும்போது, நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன் பாட்டு பாடினேன் அப்படின்னு சொல்கிறது. அந்த டெக்ஸ்டைல்ஸ் ஆட் சீன், ஒவ்வொரு பாராக போயிட்டு ரவுடிகளை தேடக்கூடிய ஒரு சீன், ஃபஹத் ஃபாசிலை முதல்ல பார்க்குற சீன், 2வது நாள் திரும்பவும் ஃபஹத் ஃபாசிலை பார்க்கக்கூடிய அந்த மாசான சீன், கன் எடுத்து சுட்டு காட்டுற சீன், ப்ரீ இன்டர்வல் சீன், இன்டர்வல் பிளாக், இன்டர்வலுக்கு அப்புறமா ஆஷிஷ் வித்யார்த்தி வரக்கூடிய ஒரு சீன்னு நிறைய காட்சிகள் செம்ம ஃபன்னாக இருந்தது. இந்த கதையில் ஃபஹத் ஃபாசில் கேரக்டர் சுற்றி ஒரு மிஸ்ட்ரி இருந்துக்கிட்டே இருக்கும். அவர் உண்மையிலே ரவுடியா இல்லை வெறுமனே டம்மி பீஸா அப்படிங்கிற அந்த டவுட் வந்து இன்டர்வல் வரைக்குமே இருந்தது. அதே போல் கிளைமேக்ஸ் வரைக்குமே அவர் நல்லவரா இல்லை கெட்டவரா அப்படிங்கிற அந்த கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. அதே போல் இந்த படம் முழுக்க ஃபஹத் ஃபாசிலை பற்றி அவர் சுற்றி இருக்கிறவங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையா இல்லைனா பில்டப்காக சொல்லப்பட்ட கதைகளா அப்படின்னு செகண்ட் ஹாஃபில் ஒரு சீனில் ரெவல் பண்ணுவாங்க. அந்த சீனும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் ஃபஹத் ஃபாசிலோட பெர்ஃபார்மன்ஸ். ஃபஹத் ஃபாசில் அப்படிங்கிற ஒருத்தர் இல்லாமல் இந்த படத்தை நினச்சி கூட பார்க்க முடியாது. ஃபஹத் ஃபாசில் அப்படிங்கிற அந்த தனி மனுஷனை நம்பி தான், அவரை மனசில் வச்சு தான் இந்த ஸ்கிரிப்டே எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இந்த படம் முழுக்க பெர்ஃபார்மன்ஸ், பாடி லாங்குவேஜ், டயலாக் டெலிவரின்னு எல்லாத்துலேயுமே பட்டையை கிளப்பியிருக்காரு. ஒரு சில இடங்களில் இவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது கும்பலாங்கி நைட்ஸ் படத்தில் இவர் பண்ணியிருந்த கேரக்டர் லேசாக ஞாபகம் வந்தது. அது எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுச்சான்னு தெரியல. ஒருவேளை உங்களுக்கும் அப்படி தோணிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒவ்வொரு தடவையும் அந்த பசங்களை பார்த்து எடா மோனே நீங்கள் ஹாப்பியா அப்படின்னு கேட்குறது, இன்டர்வலுப்போ முதல்ல மலையாளத்தில் வார்னிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கன்னடத்தில் வார்னிங் கொடுத்துட்டு கடைசியில் ஹிந்திலையும் வார்னிங் கொடுக்குறது, செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய அந்த டம்ஷரட் சீன், கிளைமேக்ஸ் சீன்னு படம் முழுக்க ஒவ்வொரு சீன்லையும் இந்த நடிப்பு அரக்கன் இவரோட நடிப்பால் நம்மளை மொத்தமாக கட்டி போட்டுறாரு. ஃபஹத் ஃபாசிலுக்கு அடுத்தபடியாக இந்த படத்தில் அதிகப்படியான ஃபன் பண்ணியிருக்கிறது அவர் கூடவே இந்த படத்தில் வரக்கூடிய அம்பன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கவர் தான். நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நேரில் பார்த்தவங்க இதே இம்பாக்டோட எனக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறது. டீ கடையில் வெளியே வந்து அந்த காலேஜுக்கு வெளியே இருக்கக்கூடிய டீ கடை பெஞ்சில் உட்காந்துருக்கவங்களாம் அடித்து துரத்தி விடுறது, அப்புறமா உடம்புல அடிபட்டு இருக்கிற இடத்தெல்லாம் பிளாஸ்டிக் கவர் போட்டுட்டு அந்த லாரியில் இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறதுன்னு படம் முழுக்க செம்ம ரகலை பண்ணியிருக்காரு. പക്ഷെ കണ്ടാൽ ഇതേം ബാക്കിൽ இந்த படம் டெக்னிக்கலாகவும் மிரட்டலாக இருந்தது. இந்த படத்தோட ஒவ்வொரு சண்டை காட்சியும் பயங்கரமாக ரிசீவ் பண்ணப்படுறதுக்கு மிக முக்கியமான காரணம் ஷமீர் தாஹிரோட சினிமோட்டோகிராஃபி தான். மனுஷன் சண்டை காட்சிகளில் மட்டும் இல்லை, படம் முழுக்க பல காட்சிகளில் பிரமாதப்படுத்தியிருக்காரு. இன்டர்வல் சீன் ஆகட்டும், செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய ஒரு காரில் தப்பிச்சு போகிற ஒரு சேஸ் சீன் ஆகட்டும், கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் ஆகட்டும், நிறைய காட்சிகளில் ஒளிப்பதிவு தரமாக இருந்தது. அதே போல் சுஷின் ஷியாமோட பின்னணி இசை இந்த படத்தோட பல கூஸ்பம் காட்சிகளை இன்னும் சூப்பராக எலிவேட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட குறைகள் என்னென்னா, முதல் மைனஸ் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப், குறிப்பாக செகண்ட் ஹாஃபோட லென்த் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இந்த படத்தோட இடைவேளை வரைக்கும் படம் செம்ம பரபரப்பாக பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஆனால் இடைவேளைக்கு அப்புறமா கதைன்னு பெருசாக எதுவும் இல்லாமல் கொஞ்சம் வளவலன்னு போயிட்ட மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக இன்டர்வல் அப்போவே படம் முடிஞ்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. அண்ட் மன்சூர் அலிகானோட கேரக்டர் உட்பட சில கதாபாத்திரங்கள் இந்த கதையில் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. இன்ஃபேக்ட் மன்சூர் அலிகானோட கேரக்டர் இந்த படத்தில் இல்லாட்டியும் கூட
இந்த கதையில் பெருசாக எந்த ஒரு வித்தியாசமும் இருந்திருக்காது. அதே போல் செகண்ட் ஹாஃபில் டம் ஷாட் விளையாடுற ஒரு சீன் இருக்கு இல்லையா, அந்த சீன் சுவாரஸ்யமாக இருந்தாலும் கூட ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருந்த மாதிரி இருந்தது. இந்த சீன் எப்போ முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் உண்டாச்சு. அதே போல் முதல் பாதியில் ஃபஹத் ஃபாசில் பற்றி நிறைய பில்டப் பண்ணி அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நிறைய கதைகள் சொல்கிறாங்க இல்லையா, அதுவும் ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் ஃபன்னியாக இல்லாத மாதிரி இருந்தது, லேசாக போர் அடிக்கிற மாதிரி இருந்தது. மொத்தத்தில் இந்த ஆவேசம் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டீசெண்டான ஆக்ஷன் காமெடி திரைப்படம். உங்களுக்கு மலையாளத்தில் இதுக்கு முன்னால் ரிலீஸ் ஆன தள்ளுமாலா திரைப்படம், போன வருஷம் இதே டேரக்டர் எடுத்த ரொமான்சம் திரைப்படம், இந்த மாதிரி படங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தையும் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு படம் இல்லாட்டியும் கூட தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். ஃபஹத் ஃபாசில் அண்ட் இந்த படத்தோட டெக்னிக்காலிட்டிஸ்க்காகவே கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே இந்த ஆவேசம் திரைப்படத்தை தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம், நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம். நன்றி.